வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு பகுதியில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேற்று திறந்து வைத்தார். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. மாறிவரும் இந்த டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு இந்தியரின் அங்கீகாரமாக திகழ்வது ஆதார் எண். இது வெறும் 12 இலக்க எண்கள் மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான மக்களின் உரிமைகளுக்கான திறவுகோலாக அமைந்துள்ளது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் எண் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்ட உதவிகள் பெறவும், வங்கி கணக்கு தொடங்கவும், மொபைல் சிம் கார்டு பெறவும், பேன் கார்டுடன் இணைக்கவும், வருமான வரி தாக்கல் செய்யவும் மற்றும் கேஸ் மானியம், பள்ளி கல்லூரி மாணவர்களின் சேர்க்கைக்காக தனித்துவ அடையாள சான்றாகவும், பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கவும், ஓய்வூதியம் மற்றும் உதவித்தொகை, முகவரி மற்றும் அடையாள சான்றாக பயன்படுத்தவும் ஆதார் அட்டை தற்பொழுது இந்தியாவில் மிகவும் முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்றாக உள்ளது. குறிப்பாக அரசின் மானியங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு வந்து சேர ஆதார் ஒரு பாலமாக அமைகிறது. இந்த ஆதார் எண் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் எளிதாக கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் வகையில் வேலூர் அருகே விருதம்பட்டில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். இந்த ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு, மக்கள் தொகை விவரங்கள் மற்றும் பயோமெட்ரிக் முறையில் தகவல்கள் புதுப்பித்தல், பிழை திருத்தம், குறைதீர்வு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த மையத்தில் பொதுமக்களின் குறைகளை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி விரைவான தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆதார் முன்பதிவு தளத்தை பயன்படுத்தி ஆன்லைன் முன்பதிவு செய்து ஆதார் சேவையை பெறலாம். இன்று துவக்கப்பட்ட புதிய ஆதார் சேவை மையத்தில் தன்னுடைய 5 வயது குழந்தைக்கு ஆதார் எண் பெற்ற அகிலா என்பவர் கூறும்போது, என் பேர் அகிலா, நான் பிரம்மபுரத்துல இருந்து வரேன். குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்தோம். உடனே ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டோம். ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. காட்பாடி அடுத்த விருதம்பட்டில் துவக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர அனைத்து நாட்களிலும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.